பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனாக, நம்மை வழிநடத்தின தேவனாக, நம்மை ஆசீர்வதித்தவராக, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாகவே காணப்பட்டிருந்தார். இந்த புதிய மாதத்தையும் அவருடைய பெரிதான கிருபையினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன்படி நம்மை நடத்துகிற தேவனாகவே காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த புதிய மாதமும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகவே காணப்படும். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோபு 37 அதிகாரம் 5 வசனம். யோபு 37 அதிகாரம் 5 வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதாக. அதை இந்த மாதத்திலே என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவராக காணப்படுவார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்றால், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவே பெறாது என்று சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத காரியங்களை செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் நடைபெறவே மாட்டாது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களே என்றால், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தின் மாதமாய் காணப்படும். நீங்கள் நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாய் காணப்படுவார். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்பொழுது ராம் முழுவதும் அவர் பிரயாசப்படுகிறார், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே அகப்படவில்லையே, இனியும் அகப்பட போவதில்லை என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து வலையை ஆழத்திலே கொண்டு போய் போடு என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கே செய்கிறார். அப்பொழுது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. திரளான மீன்களை அவர்கள் அங்கே பிடிக்கிறார்கள். இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போனவர்களாய் நீங்கள் காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவராக காணப்பட போகிறார். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம், ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்ப முடியாத காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயத்திற்காக காத்திருக்கிற
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் தேவன் நீர் தாமே செய்வீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை என் தேவன் செய்கிறவராக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவாராக. ஆமென். God bless you.